सरस्वती
மேற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தியவர் வேல்முருகன் அன்னையவர் வேண்டும் வரம் தந்திடுவார். நாடகத்தால் பலன் இருக்கிறது. அந்த இதுவரை இசை
முத்தையா என் சிறந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப பாவமா உட்காந்துருக்கீங்க, என்ன பண்றது? ஆமா, விடாத மழை பெய்ஞ்சாலும் விடாத நாடகம் நடக்குங்கிற மாதிரி எந்த மழை பெய்ஞ்சாலும் நீங்களே எழுந்திரிச்சு போக மாட்டி நாங்கள் நாடகத்தை நிப்பாட்ட மாட்டோம். அதுக்காக முன்னேறி போனாலே என்ன விழா பொறுப்பாக கலையை ரொம்ப ரசிக்கிறீங்க மலையை. அதனால உங்களுக்கும் இந்த ஊர் பொறுப்புகளுக்கும் எங்களை கலைப்பு விட்டவங்க நன்றி. அதாவது உங்களுக்கு நன்றியை தொட்டு அதுக்கு இருக்கணும். ஹலோ, ஹலோ. இருமொழிதாங்கி ஒரு மனதாகி குருவிலே வந்தோ கேட்கும் யமனையும் திருமணியை காண வந்தோ. ஐயப்போ ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பல்லை கட்டி சபரிமலைக்கு கல்லும் மல்லும் காலுக்கு மெத்தை. பல்லை கட்டி சபரிமலைக்கு கல்லும் மல்லும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பல்லை கட்டி சபரிமலைக்கு கல்லும் மல்லும் காலுக்கு மெத்தை. சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. நெய்யடி தீபம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு. நெய்யடி தீபம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு. ஐயப்பன் மார்கள் கோரி கொண்டு ஐயன் கால சென்றிடுவார். மலைக்கு சென்றிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. காத்திரிய பாதம் மாலையிலிருந்து நேத்தியாகவே கடலவிலிருந்து பார்த்த தாரதையின் மைத்தரியே உன் பார்த்த வேண்டியே தவறிருந்து. பார்த்த தாரதையின் மைத்தரே உன் பார்த்த வேண்டியே தவறிருந்து. இருமொழியெழுத்து எருகேந்து வருவதாகி அருமை நண்பனாக அவர்களே அருள்மலதனையே வந்திடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே.
இந்த பாடலை பாராட்டி கல்பனா காங்கிரீட் அவர்களின் சார்பாக எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பதை பயன்படுத்திய அன்பு குரு சாலைகளுக்கும் இந்த சம கலைக்குழு குரு சார் நன்றி நிகழ்ந்த வணக்கம். எங்க கிளம்புங்க எல்லாரும் உட்காருங்க. சண்டை சக்குமுக்கு யாரும் போறீங்க நீங்க வந்திருக்கிறார்கள். தந்தையத்தின் நீதிடம் காத்து வழித்தவர்கள் வருகிறதா என்பதை பார்ப்பதற்கு முன்னதாக வந்தது முதன்மையாக என் குல கணவனான அந்த குமரக்கடவை வழங்குவது வழக்கம். ஆனால் இன்னைக்கு மறந்துட்ட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விடாத மழையில இந்த கூட்டத்தை பார்த்தது ஒரு சந்தோஷம். நேரம் மற்ற ஊருனாக்க ஆமாங்க யாரும் வந்துறாங்க அப்ப நேரம் போயிட்டே இருந்திருப்பாங்க. நாங்களும் வந்துட்டு சாப்பிட்டோமா நேரம் வீட்டுக்கு போனோமான்னு இருந்திருப்போம். ஆனாலும் கூட நீங்க நடத்துங்க நாங்க பாக்குறவங்க ஆர்வத்தோட கலை ரசிகர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருந்தா கூட அடுத்து என்ன பண்ணுறீங்க சிறப்பான ஒளி பெருக்கி இந்த ஒளிப்பெருக்கியை பார்த்தோம்னே ஒரு சந்தோஷம். ஏன்னா எல்லா ஊரையும் பார்த்தீங்கன்னா ஒளிப்பெருக்கி எப்படி இருக்கும் ஒளி சுருக்கி மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க ஒளிப்பெருக்கி சிறப்பான ஒளிப்பெருக்கி. அடுத்து என்னன்னு கேட்டா பக்க மேலம் பக்கா மேலம். இந்த பக்க மேலத்தை பார்க்கும்போது இந்த ஒளிப்பெருக்கிறாங்க உள்ளார போறது மனது வருமா? உள்ளார போறதுக்கு தான் மனசு கேட்டீங்கன்னாக்க என் பிள்ளைக்கடலை குமரனையே மறந்துட்டேன். எப்போதும் அடிதமும் முருகா 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 என்று அவருடைய திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கேன். நான் இப்போதைக்கு உங்க 2 பேரையும் பார்த்தா ஒரு கை தட்டினால் ஓசையாகாது, 2 கை தட்டினால் ஓசை என்று சொல்லியிருக்கிறாங்க. நீங்க மட்டும் வாசிச்சா வெளியில எடுபடுமா? இந்த சத்தத்தை வெளியில கொடுக்கக்கூடிய இந்த ஒளிபெருக்கி. அதனால இப்ப இருக்கும்போது கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகையா சிவசுப்பிரமணிய கடவுளே சண்முகா குகா சுவாமியா சரவணா என்னைக்கும் நாட்டு மக்களையும் இந்த உலகத்துல 16 செல்வங்களை பெற்று வளமோடு வாழ நீதானப்பா எனக்கு அருள்ய வேண்டிய மெல்வ தெய்வமே. முருகா முருகா வருவாரா? என் தம்பி உங்களுக்கு கேட்கிற முருகனுக்கு வருவாரா? எப்ப வருவாரு? மாலை மாற்றி சொல்லி முடிக்கிறவா அது இல்லை. அந்த அப்பெல்லாம் அவர் வரக்கூடாது. இன்னைக்கு வந்திருக்க முருகன் கொஞ்சம் முன்னாடியே விடணும். அதனால சரியான நேரத்துல சரியான காலகட்டத்தோட வேலை எடுத்து உங்க எல்லாம் வேலமாக வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்திருக்கக்கூடிய ஒரு முருகன் அப்பேற்பட்டால் அதனால திருப்பரங்குன்றத்தில் நீ திணித்தான் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்
எந்த ஒரு விவரம் இதுவரை எனக்கு சரிவர தெரியவில்லை. பார்ப்போம், காரணம் வருதா வராம உள்ளதே இருக்கா அப்படின்னு பார்க்கிறதா. பெட்டி காதுல விழுதா? பெட்டி சவுண்டே இல்லை. கொஞ்சம் வால்யூம் எடுத்துங்க. பெட்டி
அந்த முருகனுக்கு விதத்திற்கும் செந்திலையை பறவைகளை எச்சோட கொண்ட காரணத்திற்காக ஆண்டுக்கு ஒருமுறை பருவம் என்ற பெண்கள் பாதுகாப்பது என்ற குலவழக்கம் அல்லவா? இந்த ஆண்டு எங்களோட முறை காவலுக்கு போர்வென்று சொல்லுவதை எல்லோருக்கும் ஓடடி வந்து விட்டேன். அங்கே தந்தை பண வைத்திருக்கிறார். அந்த பணம் சென்று கையிலே கவன் வைத்து அந்த கவனிலே ஒரு சிறு மணிக்கல்லை வைத்து வானம்பாடி பெறங்களை காணப்பாடி கிடைக்க வேண்டும். வரும் பறவைகளுக்கு எந்தவித உயிர்ச்சேதம் ஏற்படக்கூடாது, அதன் கால்கள் உடையக்கூடாது, சிறகுகள் உடையக்கூடாது என்று எந்தெந்த எனக்கு கட்டளையிட்டு இந்த நேரத்திலும் தந்தையின் கட்டளைக்கு காவலுக்கு வந்து விட்டேன். துறைக்கு யார் யாரெல்லாம் வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்று ஒருவரும் தெரியவில்லை. யார் வந்தாலும் வரலனாலும் காவலுக்கு போய்தான் ஆகணும். காவலை கண்ணு கருத்துலாம் கவனிச்சுதான் ஆகணும். இருந்தாலும் துறைக்கினுடைய 7 அண்ணன்களையும் அனுப்பி வைக்கேன், தோழிகள் 20 அனுப்பி வைக்கன்னு சொன்னார். யார் வரலாம் யார் வராம அரண்மனையில என்னுடைய அம்மாவோடு இருக்கிறா அப்படிங்கிறத பார்ப்போமா? ஈழம் குயிலே அடியேலம் குயிலே மேலே அவன் கொடுத்தான் நான் பாடல் பாடுகின்றேன். நன்றியில் மீறவே கண்களை மீறுவே நான் தண்ணீரில் என்று ஆனந்தம் கொண்டு கச்சேரி செய்கின்றேன். Thank you.
அப்படி இருக்கும் பொழுது மக்களின் செவிகளுக்கு நல்ல பல அரிய கருத்துக்களை கொண்டு செல்வது இந்த நாடக கலைஞர் வாயிலாக. காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போட்டு சொல்வதற்கிழங்க நடந்து கொண்டிருக்கும் இந்த நவ நாகரிக கலிகாலத்திலே இந்த கீழத்தும்பப்பட்டி மக்கள் நினைத்திருந்தால் எண்ணற்ற கலை நிகழ்ச்சிகள், ஆடை பாடலை இசைக்கட்சி, பட்டிமன்றம், பாட்டு மன்றம், பாட்டுக்கு பாட்டு, கிராமிய பல்சுவ நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய எண்ணற்ற கலை நிகழ்ச்சிகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் நாடக கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இந்த வாய்ப்பை எங்களுக்கு நல்கிய இவ்வொரு கிராமவாசிகளுக்கு, விழா பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய சார்பாக நான் சார்ந்திருக்கும் மன்னார்குடி இயல்சை நாடக நடிகர்கள் சங்கத்தின் சார்பாகவும், கரூர் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும், திண்டுக்கல் நாடக நடிகர்கள் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரான உங்கள் பாசத்திற்குரிய என் அன்புக்குரிய அப்பா பொம்மையன் அவர்களை சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. இத்தனத்தில் உங்களுக்கு உருத்தாக்கக்கூடிய நன்றி நன்றி நன்றி. கையை தட்டினாங்க ஏன் அப்படி உட்காந்து குளூர்ல உட்காந்துருக்க சும்மா பிடிச்சி போய் நல்லா கட்டுற என்ன இப்படி கட்டுற நீ அவனா நீ இப்பதான் தெரியுது. ஐய படிக்கிறப்பல எப்படி கை தட்டுற? இந்த நாள் கொடியேற்ற பண்ணியா கையங்க எப்படி தட்டுற? இப்படி தட்டுற இப்படி தட்டா நீ அவனை சேர்ந்தவன் அர்த்தம் ஞாபகம் வச்சுக்க. அதனால ஏன் அப்படின்னா வந்த நேரம் நானும் பாடிட்டேன், 4 பாட்டு பாடிட்டேன். யாராவது ஒரு சத்தம் இருக்கா? ஒரு சத்தம் இல்லை. சரி உங்க ஊருக்கு நன்றி சொல்லுவேன். யார் தப்பா நாடக அமைப்பாளர் அன்பப்பா பொம்மையன் அவர்கள் இந்த நாடகம் என்னைக்கு கொடுத்த நாடகம் தெரியுமா இல்லையா? நான் இன்னைக்கு எங்க போக வேண்டியனா இங்க வந்து நிக்கிறேன். ஏன்னா எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தவருக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தனாக்கா எனக்கு தங்கத்தில் அவதாரம் போடுவார்னு நினைக்கிறேன். அதனால இருந்தாலும் கூட சிறப்பான ஊருக்கு ஒருவராக ஒவ்வொரு கலைஞராக தேர்வு செய்து கொண்டு வந்து நாடகத்துல நடத்தி நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு வந்தாரு. ஆனா வந்தது வருணா பகவான் பாத்தீங்கன்னா விடலை. திண்டுக்கல்ல தான் நல்லா தான் இருந்தது. சாப்பிட்டு வண்டியில ஏறினப்ப லேசா தூர ஆரம்பிச்சது பார்த்தா இங்க ரொம்ப இருக்கு. பரவாயில்ல. அதனால இந்த நாடகத்தின் அமைப்பாளருக்கு நீங்க எல்லாம் நன்றி சொல்லணும். ஏன்னா எத்தனை நாட்கள் 4 நாளுக்கு நாடகத்தை அமைச்சிருக்காங்க. பெரிய ஆச்சரியம். அவங்கெல்லாம் கிடைச்சது பெரிய விஷயம். நான்லாம் இன்னைக்கு போக வேண்டிய இடமே வேற, எங்கேயோ போக வேண்டிய இன்னைக்கு இந்த ஊருக்கு வந்திருக்குன்னு இறைவன் பட்ட விதி. அப்படின்னால ஏன் நான் சொன்னா தவத்திரு சகரதாசாமி எழுதிய நாடகங்கள் எண்ணற்ற நாடகங்களாக இருந்தாலும் கூட அரசு அங்கீகாரம் பெற்ற நாடகங்கள் 3. 1 ராமாயணம், 2 மகாபாரதம், 3 ஹரிச்சந்திரா. இந்த 3 நாடகங்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற நாடகங்களாக இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த மேடையிலே அரங்கேறி கொண்டிருக்கும் நாடகமானது என்ன நாடகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புகுனை மணந்த புரிஞ்சுமல் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம். இந்த வள்ளி திருமணத்தை ஏன் வைக்கிறாங்க, எதுக்கு வைக்க, என்ன காரணத்துக்காக வைக்கிறாங்க? சில வேண்டுதல் வைப்பாங்க. சாமி இந்த ஆடி கழிவுல ஊர்ல திருவிழா வச்சா நாங்கெல்லாம் வந்து உங்களுடைய சண்டைக்கு நாடகம் நடக்கிறப்ப தூங்குறோம்னு சில பேர் வேண்டிக்கிட்டு போறது வழக்கம். சில பேர் நல்ல முறையில் எங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது ஒரு வழக்கம். ஆனா இன்னைக்கு யாருமே படுக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்ல எனக்கு படுக்கிறதுக்கு உங்களுக்கு மழை விட்டாலும் நீங்க படுத்து தூங்குவீங்க. குழுவுல நடிக்க உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன் இருக்கட்டும். அதனால இந்த வள்ளி திருமணம் ஏன் வைக்கிறாங்க, எதுக்கு வைக்கிறாங்க, என்னத்துக்காக வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வள்ளிக்கும் சமாதோஷம். சமாதானத்தை நீக்கக்கூடிய கடவுள் யாரா? எம்பெருமான், என் குலக்கடவுள் முருகபெருமான். சமாதானம் உள்ள ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு திருமண தடை என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். அந்த திருமண தடை நீக்க வேண்டும் என்றால் என்ன செய்வாங்க அப்படின்னா பரிகாரம் என்று ஒன்று செய்வார்கள். அப்படி பரிகாரம் என்ன அப்படின்னாக்க அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே 4 முதல் 6க்குள் நடக்கவிருக்கிற பிரம்ம முகூர்த்தத்திலே வள்ளி எங்க அப்படி ஏற்று போயிட்டே இருக்கிய? மழை பெய்யறப்ப உட்கார்ந்து மழை விட்டாலே வந்துருச்சு. என்ன எனக்கே இப்படின்னா உள்ள 4000 5000 கிடக்கியா? அதுக்கு வரப்ப யாரும் மேக்சிட்டுக்கார பிள்ளைய மட்டும் உட்காந்து பதில் அவங்கள போய் படுத்துருவாங்க. கேட்குறேன் 2 பேரா போறீங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு நாங்க வர்றதுக்கு முன்னாடியே எங்க பின்னாடியே பாத்தீங்கன்னாக்க இப்படி ஒரு பந்தல் கொண்டு வந்து உங்களுக்கெல்லாம் உட்காரத்துக்கு நாற்காலியை போட்டு உங்களை நாடகம் பார்க்கணும்னு பொறுப்பாளர் ரொம்ப பொறுப்போட உங்களுக்கெல்லாம் இருக்கையெல்லாம் போட்டு இருக்கும் போது இருக்கையெல்லாம் போட்டுருக்கும் போது ஆனால் நீங்க இப்படி ஏற்றி கூட்டம் கூடமா தூங்குறதுக்கு போறீங்க. என்ன காரணம்? சரி போற நீங்க போங்க, உட்காந்துக்கலாம். ஞான பறவைகளாக இருக்கிறாங்க. அதனால இப்படியே உட்காந்து நீங்க போயிடாதீங்க. மாலை மாத்தத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மனப்பாசத்தோட சாப்பாடு
கல்யாணம் உண்டு. கல்யாணம்னாக்க சாப்பாடு உண்டு இல்ல. வருவார், வந்துகிட்டே இருக்காரு. இப்ப நம்ம மன்னார் வர வச்சிருக்கோம் உங்களுக்காக. அதனால இந்த வள்ளிய முருகன் மாலை மாற்றும் காட்சியை கண்டுகளித்தால் சமாதோஷ தடை நீங்குவதோடு திருமண காரியம் கைவிட சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த மாலை மாற்றும் காட்சியை பார்க்கும் அத்தனை எல்லா உலகளுக்கும் அன்று முதல் சுக்குன திசை ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் வள்ளி திருமணத்துல இன்னொன்னு கலப்பு மனம் என்று சொல்லலாம். ஆனா கலப்பு மனம் நாபாடுக்கு சொல்லிட்டு போக, இந்த பிள்ளை சொல்லிட்டு போது நீங்க ஒரு பக்கம் கல்யாணத்தை பண்ணிட்டு போக, அடுத்த வருஷம் அந்த பக்கம் வந்து கட்டி வச்சு உரிக்கிறதுக்கா இது தேவையா? எனக்கு அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம். அடுத்த நாடகம் சங்கராசம் எழுதிய நாடகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலனை வென்ற காரிகை. காலன் என்றால் யார்? யமன். காரி என்றால் யார்? பெண். தன் கணவனின் உயிர் யமனத்தில் இருப்பதிலிருந்து யமப்பட்டினம் சென்று போராடி தன் கணவனை மீட்டு வந்தாலும் சாவித்திரி. ஒரு பெண்ணின் கற்பின் மகிமையையும் பதிவதாத்திரமத்தை விட்டு சொல்லக்கூடிய நாடகம் சத்தியவான் சமத்து நாடகம். அண்ணன் தம்பிகள் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அந்த காலத்துல சொல்லுவாங்க. நம்மளாம் நல்லா சின்ன பிள்ளையா இருக்கப்ப ஒற்றுமையில சகோதரத்துவத்துல அண்ணன் தம்பிகள் எப்படி ஒற்றுமையா இருக்கணும்னாங்க ராமன் குடும்பத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிம்பாங்க. ஆக ராமன் குடும்பத்தை போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சகோதரத்துவத்தை சொல்லக்கூடிய நாடகம் ஸ்ரீ லவகுதா என்று சொல்லக்கூடிய ராம நாடகம் என்று சொல்லுவார். ராம நாடகம் உங்களுக்கு தெரியுமா? தெரிவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த பகுதியில் ராம நாடகம் அரிச்சந்திர நாடகம் ரொம்ப அரிச்சந்திர நாடகம் ஒன்று ரெண்டு வைக்கலாம். ஆனா ராம நாடகத்தை வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ராம நாடகத்துக்கு சிறப்பு பெற்ற பகுதி எங்களுடைய பகுதி தான். திருவாரூர் மாவட்டம் மாயவரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, விருத்தாசலம், ஜெயங்கொண்டம், அப்படி கடலூர் வரைக்கும் எடுத்த ராம நாடகம்லாம் 3 நாள் 5 நாள் இப்பெல்லாம் 3 நாள் சுருக்கமா நடத்திட்டு வராங்க ராம நாடகத்தை. ஏன்னா கலை வளரணும், அழியக்கூடாது என்பதற்காக சகோதரத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய நாடகம் ஸ்ரீராம நாடகம். ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும், நீதியோடு நேர்மையோடு பொய் சொல்லாமல் தான் தானத்தை தவிர பெண்களை தாயாக தமக்கையாக நினைக்க வேண்டும் என்பதற்கு எடுத்த நாடகம் என்ன நாடகம் கேட்டீங்கன்னா ஹரிச்சந்திர நாடகம். நமக்கெல்லாம் அரும்பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி தந்த யாருங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தது? மகாத்மா காந்தியடிகள். சரியா? நமக்கெல்லாம் அரும்பாடுபட்ட ரத்தம் தந்து சுதந்திரம் வாங்கி தந்த மகாத்மா காந்தியடிகள் இறுதி வரை இந்த ஹரிச்சந்திர நாடகத்தை கட்டிகளித்தாரா. மறுநாள் அதிகாலையில் சத்திய சோதனையின் நூலை தொகுப்பாக எழுதி வெளியிட்டிருக்கார். ஏன்னா நாடகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மனிதன் இப்படியே வாழ்கிறானா பூலோகத்துல பிறந்ததுங்க இந்த சத்திய சோதனை நூலை எழுதி வெளியிட்டாராம். அது போல சகராசாமி எழுதிய நாடகத்தை சொல்லிக்கிட்டே வெளியிட வரைக்கும் நான் ஒரே ஆளை சொல்வேன் எல்லா நாடகத்துக்குள்ள கதைகள் சாராம்சத்தை. இதெல்லாம் ஆரம்பமாவது 10:30 நம்ம ஆடி முடிப்பது 5:30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு? 10:30 ஆரம்பிச்சோம். மனசாட்சியோட சொல்லுங்க. சரியாக 10 மணிக்கு சொல்லி போட்ட நேரம். ஏன்னாக்க 10 மணிக்கு இந்த ஊர்ல சீக்கிரமே வந்தனால சீக்கிரமே நாடகத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. மல்லு கட்டி கொடுக்காது எப்பவுமே இந்த தம்பி வாங்கி. ஆக எந்த ஒரு இன்னிசை கச்சேரிக்காரர்களும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தை நாடி சனிக்க நல்ல மழையை பெய்ய விட பக்தி பெருக பால்பானை பொங்கம் என்று சுபமங்கலம் பாடி முடிக்கக்கூடிய கலைஞர்கள் யார் அப்படின்னு கேட்டா இந்த நாடக கலைஞர்கள் தான். ஏன்னா ஒரு பட்டாபிஷேகத்தை கண்டுகளித்தால் 108 கும்பாபிஷேகம் பார்ப்பதற்கு சமம் என்று சொல்லி இருக்கிறார்கள். பட்டாபிஷேகம் என்ன அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். ஏன்னா கேட்கறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட்டாபிஷேகம் கடைசியில் நாடகம் முடிகின்ற நேரத்தில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே யாராக இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய வள்ளி முருகனாக இருந்தாலும் ஹரிச்சந்திர சத்திரமாக இருந்தாலும் அவர்கள் உட்கார வைத்து சேஜ அரிசி என்று ஒன்று அச்சனை விடுவார்கள். சேஜ அரிசினா என்ன அரிசி? மஞ்சள் கலந்த அரிசி. இந்த பகுதி இந்த பட்டாபிஷேகம் ஒரு சில வலைதளத்துல பாருங்க. ராமநாடகம் ஹரிச்சந்திர கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா வலைதளத்துல இந்த பட்டாபிஷேக சிறப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப வீசக்கூடிய இந்த அரிசியை பெண்கள் முந்தானையிலும் ஆண்கள் போட்டு இருக்கக்கூடிய துண்டிலும் வாங்கி கொண்டு சாமி மாடத்தில் வைத்தால் அண்ணன் என்ன நீங்க ஒரு நாடகம் நடத்தி இந்த பக்கம் அன்னதந்திரம் நீங்கும் என்பது ஐதீகம். ஆக பட்டாபிஷேகத்துக்கு வந்து நம்ம பகுதியெல்லாம் சூடத்தை ஏற்றி அதோட முடிச்சுவான்னு நினைக்கிறேன். ஆனா பட்டாபிஷேகத்துக்கு வேற வேற பகுதியெல்லாம் மேல நாடுகள் ஊர்கள் தோறும் பாசடி வேறு என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே விடியவரை கண்டுகளித்த நாடகத்திற்கும் எங்களுக்கும் நல்ல ஆதரவு கொடுக்க வேண்டியதால் இந்த நாடகத்தை அரும்பாடுபட்டு ஏற்பாட்டினுடைய பாசத்துக்குரிய அப்பா பொம்மையின் அவர்களுக்கும் சிறப்பான இத்தருணத்தை நன்றி நிவர்த்தாக்கி கொண்டு ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு செய்தி சொல்ல மன்னவருதான் எனக்கு செய்தி சொல்ல மன்னவருதான் சொல்லும் நிலத்தில் குங்குமத்தை வச்சையே மன்னவர் மன்னவருதான் அழகு மன்னவர் மன்னவருதான் எனக்கு
அதே போல இன்னைக்கு வந்திருக்க இசைக்காரர்கள் யார் அப்படின்னாக்கா அன்பப்பா மிருதங்க சக்கரவர்த்தி இந்த திண்டுக்கலை சேர்ந்தவர் தான். ஏன்னா அவர் பேரை சொல்றதுக்குலாம் எனக்கெல்லாம் தகுதியாக என்ன அப்படின்னாக்க அவருடைய அனுபவம் தான் என்னுடைய வயசு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவருடைய அனுபவம் என் வயசுன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு திறமையான பழமிரு கலைஞர் அவரெல்லாம் இந்த இடத்துல வாசிச்சனாலும் அவர் நின்று பாடலாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு சிறப்பான மிருதங்க வித்வானை கொண்டு வந்து எங்க அருமையப்பா பொம்மையினவர்கள் படம். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா கரூர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க பெட்டிகாரர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தாள இசை கலைஞர், துணைவாத்திய கலைஞர், இவங்க 3 பேருமே கரூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஆனா வந்திருக்கக்கூடிய பவன்கார் மட்டும் நகைச்சுவை நடிகர் எங்க இருக்காங்க திருவாதூர். ஆனா ரொம்ப சிறப்பாக சொன்னார். மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் திருவாதூர் அப்படின்னு அங்கேருந்து வந்திருக்காரு. மாணிக்க வாசகர் பிறந்த ஊர்னா அவற்றை என்ன தரத்து இருக்கும் அப்படிங்கிறத வரக்கூடிய நாரதற்கு அவர்கள் இருக்க விவாதத்துல நீங்களே தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பக்கம் இருந்தாலும் புரட்சி பாரத கட்சி மருதமுத்து மாவட்ட செயலாளர், திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம், கசவன்பட்டி அவர்களும் அண்ணா இல்ல பேர் மட்டும் சொல்லணுமா? சரி, மருதமுத்து அவர்களாலும் நடராஜன் அவர்களும் எனக்காக ஒரு 50,000 ரூபாய் அளித்துள்ளார்கள். அதே போல அம்மா ஏன்னா எங்கேயுமே ஒரு பிரச்சனைக்கு சர்ச்சைக்குரிய விஷயம். நீங்க ஒரு கட்சி கொடுத்தா போது நடக்கிற நாடகத்தை ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டு வாங்க. அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய கலைஞரும் அட்டை வேணுமா? அட்டையுமே வேணும்.
கேட்டா அதனால பத்திரமா நான் வச்சிருக்கேன்ல. அதனால இதுல வந்திருக்கக்கூடிய நகைச்சுவை எங்க வந்திருக்கா? நகைச்சுவை அரசி எங்க வந்திருக்காங்க? சென்னையில இருந்து வந்திருக்காங்களா? அன்னைக்கு பாத்துக்குங்க. ஊருக்கு ஒருவராக தேர்வு செய்து இதெல்லாம் இருக்கட்டுங்க ஒரு பக்கம். வந்திருக்கக்கூடிய ராஜ நடிகர் ஆனா இன்னைக்கு முருகனாக உங்கள் முன் காட்சி அளிக்கக்கூடியவர் யார் என்று கேட்டீங்கன்னாக்க இந்த திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த அருமை சகோதரர் தமிழ்ச்செல்வமார்கள். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு ஊர்ல பார்த்திருக்கேன். பார்த்து இதே மாதிரி அவர் என்னைக்கு பார்க்கணும் அன்னைக்கெல்லாம் மழையாதான் இருக்கு. என்னன்னு தெரியாது. எனக்கு அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ராசின்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட உறவு என்ன. அதனால எப்ப நான் முதல் முறை பார்த்தப்பவும் மழையோடு தான் தந்துச்சேன். ஆனா அது வள்ளிதரமணம் கிடையாது, அது சத்யவான் சாவித்ரி அப்படி இருக்கனால. ஆனா இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இதே மாதிரி வர்ண பகவான் எங்களை வந்து 2 பேரும் இப்படியே எப்ப பார்த்தாலும் நீங்க சந்திக்கிறப்ப நான் வந்துகிட்டே இருக்கேன்னு வர்றாரா வாழ்த்துவதற்கு நன்றி இல்லை. இதெல்லாம் கூட அடுத்து வந்திருக்கக்கூடிய நாரதர் எங்கேருந்து வந்திருக்காரு? காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வந்திருக்காரா. எங்க அண்ணன் சொன்னாரு அவர் வந்தாருன்னா கீத்து கொட்டாங்க இந்த மாதிரி ஒரு சீட்டா அந்த தூக்கி கம்ப வச்சு கட்டலாம். ஆனா அது கட்டணமா இருக்கே, எப்படி கட்ட போறாங்களோ ஊருக்கு அண்ணன் அவ்வளவு பெரிய வளர்த்தியா. நீங்களாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களா அண்ணாந்துக்குதான் பேசணும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நாரதர். இன்னைக்கு நாரதரா வள்ளியா? வள்ளியா நாரதரா? ராஜபாட்டா வள்ளியா? வள்ளியா ராஜபாட்டா? இன்னைக்கு தமிழ் செல்வமா கஸ்தூரியா பாக்குறது? ஆமா, மல்லிகிரம நாடகம்னாலே பட்டிமன்றம் தான். முழுமையான கதையை பாடல பேசுற நடிப்புதாங்க. ஒரு சினிமாவை பார்த்து வெளியில வர்ற நேரம் தான் இந்த வள்ளி திருமணத்தை தலையெழுத்து உண்மைதானப்பா. 2.5 மணி நேரம் தான் முடிச்சுக்கலாம். ஆனா விடிகிற வரைக்கும் 5:30 வரைக்கும் நாங்க இழுக்கிறோம்னாக்க என்ன காரணம்? இது வந்து பட்டிமன்றம், இது வந்து ஒரு விவாத மேடை. நீயா நானா, நானா நீயா? வந்திருக்கக்கூடிய தமிழ் செல்வனா மன்னார்குடி கஸ்தூரியான்னு இன்னைக்கு ஒரு கை பாக்குறது. ஆமா, நீங்க அவர் பக்கமா என் பக்கமா? பொண்ணு பக்கமா அவர் பக்கமா? நீங்க என் பக்கமா அவர் பக்கமா? நீங்க பக்கமா இருந்தா நீங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணு பண்ண. அதாவது நீங்களா நாங்களா நீங்களான பக்கம். நீங்க வந்து திண்டுக்கல்கள் தான் அவருக்கு பக்கலத்தா பேச வந்தோம். சரி, உண்மைதான். நீங்களா நாங்களான்னு பார்த்தோம். அதே போல வந்திருக்கக்கூடிய நாரதர் எங்க வந்திருக்காங்க? காரைக்குடி அருகாமையில் என்ன வருது திருத்தங்கூர்ல இருந்து வந்திருக்காரு. இன்னைக்கு அவரா நானா? நாரதா வள்ளியா? வள்ளியா நாரதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இந்த சண்டையை பார்க்கறதுக்கு நீங்க தான் இப்படி இருக்கணும். சண்டைனா உங்களுக்கு பிடிக்கிற பயணிகள் இந்த பசங்களாம் சொல்லியிருக்காங்க முன்னாடியே ரொம்ப அழகாக. அதனால நீங்க எல்லாம் விரிவுரை கண்டு நாடகத்திற்கு எல்லாம் 10ல் 4 படுதில் என்று சொல்வார்கள். 10க்கு 4 படுதில் என்று சொல்வார்கள். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வந்திருக்கக்கூடிய மொத்த கலைஞர்களே 10 பேர் தான். இந்த 10 பேர்ல ஆரம்பத்தில் தலையை கட்டினவரை சேர்த்து சொல்றேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடுப்பாங்க. உள்ளது அடுத்தடுத்து அவர்களுடைய நேரம் மறுமுறை. ஆனா இந்த பழுது இல்லை என்று சொல்லக்கூடிய கலைஞர்கள் யார் அப்படின்னு கேட்டா ஆரம்பமாக 10:30 ஆடி முடிப்பது 5:30 சங்கதாசாமி எழுதி வைத்த கணக்கு ஒரு பிரமாக இருக்கட்டால் இருந்தாலும் கூட 10 மணிக்கு உட்கார்ந்தாலே 10:30 மணிக்கு உட்கார்ந்தாலே விடிஞ்சு 8 மணி நேரம் 7 மணி நேரம் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிறப்பு சேர்க்கக்கூடிய கலைஞர்கள் யார் அப்படின்னு கேட்டா இந்த இனிசை கச்சேரி சொல்லக்கூடிய பக்கமேல கலைஞர்கள் தான். நான் இந்த இடத்துல சிறப்பு சேர்க்கக்கூடிய கலைஞர்கள் யாருனாக்கா பக்கமேல கலைஞர்கள் தான். நீங்க ஒரு கை தட்டலாம், அன்பளிப்பெல்லாம் கொடுக்கணும். நல்லா கை தட்டுங்க பாப்பா, நல்லா கை தட்டுங்க. என் சாமியா வருது வேப்பலை வேணும் மஞ்சள் தண்ணி ஊத்தவா இறங்கி வந்து ஊத்திய போல தெரியுமா இல்லையா? நான் மற்ற மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன். அதான் கை தட்டி சிறப்பு சேர்க்க சொன்ன சாமி கத்தை ஏங்காணி. அதில் சிறப்பு சேர்க்கக்கூடிய கலைஞர்கள் இன்னிசை பக்கமேல கலைஞர்கள் பக்கா மேலமாக போட்டிருக்காங்க. இருந்தாலும் அதே போல நாடகத்துக்காக ஒளிபெருக்காக நாடகமான பார்க்க போன நேரத்துல இந்த ஒளிபெருக்கிக்காக இந்த நாடகமே வச்சிருப்பாங்க இருக்கு. அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு ஒளிபெருக்கி ஏற்பாடு செய்து கொடுத்த விழா பொறுப்பாளர்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவிப்பது மட்டுமல்லாமல் ஒளிபெருக்கின் உரிமையாளருக்கு இது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் அனைவருக்கும் நன்றாக மனமார்ந்த நன்றி கீர்த்தனத்தில் உருத்தாக்கி கொண்டு கால் நம்ம காரியக்கேடு சொல்வார்கள். பறவைகள்லாம் சீன அடிக்கிற எப்ப அதனால இதோ இதோ நெஞ்சிலே ஒரே பாடல் இதோ இதோ நெஞ்சிலே ஒரே
பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு அவளை கூடு பார்க்கலாமா? அடியே மல்லிகா விடாம பாக்குறீங்களா? வீசக்கர மாமா நல்லா இருக்கீங்களா? என்னடா அப்படி வந்துருக்கீங்க? நீங்க எல்லாம் யாரு யாருன்னு உங்க புருஷன் கேட்டீங்களே? ஆமா, இந்த உட்காந்துருக்காரு வருது. என்ன இன்னும் எத்தனை சட்டியா உடைச்சாலும் யாரு ரெண்டது, எத்தனை வாட்டி பொங்க பானையை உடைச்சானா மனுஷன் எப்படி உட்காந்துருக்காருன்னு வரும். உட்காரு சார் ராசா. ஆமா, ஆனா நான் பொண்ணா பிறந்ததுக்கு இந்த ஊர்ல நம்ம அண்ணா பிறந்திருந்தேன்னா ஓட்டுன்னு ஓட்டி இருப்பாங்க. என்னத்த வயக்காட்டுல கலப்பைய வச்சு. சரி, ஆமா. இங்க ஒருத்தி வந்தால சக்கலாத்தி, அவளுக்கு ஆன கொள்ளனால என் புருஷனை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. யாருமே தெரியல. ஐயா அதே ரெண்டு பேரும் ஒரே இதை கிடுக்கிடுக்கிட்டு வந்த 35 இட்லியை முழுங்கிட்டு எப்படி நிக்கிறாங்க. நான் 2 இட்லியோட முழுங்க முடியல.
அடியே சக்கராத்தி பரவாயில்ல இருந்தாலும் இவங்களெல்லாம் பார்த்தவங்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி சொல்லு. மாமனுக்கு எங்க மனம் கொட்டு அடி ஏ மாமா கிட்ட மல்லிகைப்பூ மல்லுக்கு நிக்கிறடி. அப்பப்ப தூக்கி காமிச்சாத்த பழசையெல்லாம் தூங்க மாட்டாங்க. ஆமா நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க. வித்தியாச ஆளுக்காச்சும் அதிக மருந்தா சொல்லுங்க. 2 லிட்டர் பால் இருக்கு அந்த கொடுக்குறேன் வாங்கிட்டு போங்க. வித்தியாசம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா வாங்க. அதனால ஆசம் 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 நீ வாட தாளத்தை மட்டும் போடியா அங்க எது பண்ணுவாங்க. ஆமா அத்தா இதே எங்க அக்கா மாருக எப்படி உட்காந்துருக்காங்க நித்யா. எங்க அக்கா மாருக இந்த அது வந்து எங்க அத்தாச்சி, இந்த அது வந்து எங்க சின்னம்மா, அது வந்து எங்க பெரியம்மா, ஏகப்பட்ட பேர் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம சொந்தம். ஆமா இருந்தாலும் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு அது ரொம்ப மோசம். சரி அங்க உள்ளவங்க எல்லாம் போனியா? அங்கெல்லாம் போனேன். என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாம் பெருசு பெருசா வச்சிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்லடி. பூரா என்ன கூட போல அழகா இருக்கியே. முகத்துக்கு என்னடி போடுற? அடியே ஏண்டி கேக்குற? ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தாண்டி தெரியும். அடடா பொண்ணோட சேர்ந்து நானும் ஒரு பொண்ணு ஆயிட்டேன். அடியே நீ பொம்பளை தானே? ஆமா ஆமா சத்தியமா பொம்பளை தானே? நீ பொம்பளை அடி முண்டா. நீ பொம்பளையான்னு சொல்லி நீ பொம்பளை நானும் பொம்பளை தானே? நான் பொம்பளை நீ பொம்பளையா? நான் பொம்பளை தான். டைலர் மேல சத்தியம் பண்ணி சொல்லு நான் பொம்பளைன்னு. சரி அப்பலாம் சத்தியா கூடாதுடி. அப்புறம் என்ன சத்தியம் பண்ண மாட்டேங்கற? சத்தியமா நீ பொம்பளை தான்டி. சரி பரவாயில்லை நீ பொம்பளையாவே இருந்துட்டு போகுது. நீ பொம்பளை தானே? ஆமா நானும் பொம்பளை தானே. எப்படி பொம்பளை நான் எப்படி நம்புறது? ஏமா அத 2 பேரும் வா ஒண்ணு இருந்துட்டு வருவோம். அடிச்சி வாய மூடு. அதுல தெரிஞ்சு வாங்கும்ல. ஆளை பாரு உன்னோட நான் எப்படி வருவேன்? நீ வர மாட்டியா? நீ வரலடா போடி நான் போய். போய் எட்ட போய். மண்ணை தள்ளி விடுறேன். ஆளை பார்த்தாங்கன்னா விளக்க மாத்த அடிச்சு போவாங்க. இருக்காங்க மங்காத்தான்னு. சரி அசல அப்படியே அவங்கள மாதிரியே இருக்குறடி. பரவாயில்லை. சரி அது பண்ண போயிட்டு போகுது. ஆளோட கட்ட போடியா? அது ஆளோட கட்ட போடியா? ஆத்தாடி ஆத்தாவே லோலர் மாதிரி உருட்டுறேன் மனுஷன். அப்ப தாள கட்ட போடியா? ஆத்தாடி ஆத்தா என்னட்ட வந்து அந்த பல்லூரை உதுத்து வச்சு. சரி இருக்கட்டும் பரவாயில்லடி. இப்ப நம்ம எல்லாம் எதுக்கு வந்தோம்னு தெரியுமா? எதுக்கு வந்திருக்கா? ஐயோ தெரியாத விஷயமே. சத்தியமா தெரியாதுடி. அம்மா வர்றாங்க. அம்மா வந்தாங்கன்னா அம்மா கூட நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லாம் காட்டுக்கு போகணும். நீ அப்பாவை பாத்தியா? அப்பாவை நீ பாத்தியா? நான் எங்கடி பார்த்தேன்? அப்பா நேரா என்கிட்ட வந்தாரா நான் சொன்னேன் உள்ள ஒருத்தி இருக்கா. எங்க அப்பா மானம் கட்டவனா இருக்கேன். பெத்த மகட்ட எல்லாம் போயிருக்கேன் பாரு. ஏய் அப்பா என்கிட்ட செய்தி சொல்ல வந்தாங்க. சரி நான் சொன்னேன் தோழி இருக்கா அவள்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்பா நேரா ஒண்ணுமே வந்தாரா வந்து என்ன சொன்னாரு? ஏடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சடி? யாருக்கு? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நிஜமா தானா? ஆமாடி கல்யாணம் ஆயிடுச்சு. இல்ல உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையா? எனக்கு எத்தனை முடிச்சு தெரியுமா? கல்யாணம் ஆகி 3 பிள்ளை இருக்கு. 3 பிள்ளை இருக்கு. வெளியே சொல்லிடாத. இதோட குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டியா இல்லையா? இல்ல இன்னும் பண்ணலையா? இன்னும் பெக்கணும்னு ஆசை. 3 பிள்ளை பெத்துக்கணும். அதே மோடி 25,000 கொடுக்குறாராம்ல ஒரு பிள்ளைக்கு. அதனால இன்னும் புழுக்கு பிள்ளைய பெக்குறீங்க கூட. ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? எனக்கு ஒரு பிள்ளையும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கலடி. ஐயோ பெரிய வவுத்தரிச்ச. கல்யாணமே என்ன ஆகலையா? என்னன்னு கேளு. எங்க ஆத்தால அப்பனு பழனி மலைக்கு போகாத தேசம் இல்ல என்னை பெக்கிறதுக்கு. போகாத நாடும் இல்ல. கடைசியில பழனி மலைக்கு போய் உச்சியில போய் 2 பேரும் எங்க ஆத்தால எங்க அப்பனை அடிச்சுட்டாங்க. யாரும் அவனுக்கு செய்வன வச்சுட்டாங்க. இவளை சும்மா இருக்க மாட்டியாடா? பழனி மலையில போய் அடிச்சிருக்காங்க. என்ன அடிச்சிருக்காங்க? மொட்டை அம்மாவும் அப்பாவும். ஆமா 2 பேரும் அடிச்சிருக்காங்க. அடிச்சு முடிஞ்சு முருகன் கோயில மேல இருக்கும். படி 410 படி இருக்கும். அத மாத்தி உங்க அம்மா உங்க அப்பா ஏறுனாங்களா? உங்க அம்மா செத்து போனா உங்க அப்பா ஏறுவாங்க. உங்க அப்பா செத்து போனா உங்க அம்மா ஏறுவாங்க. ரொம்ப உள்ள கிண்டல் பேசுறாங்க. அச்சி வாய மூடு. படியில மாத்தி ஏறுறாங்க.
மாத்தி ஏறி மேல போய் அடிச்சுட்டாங்க. அப்ப ரெண்டு பேருமே அசந்து போயிட்டா யார் ஏறுறது? பூசாரி ஏறுவாரு. பூசாரியா? ஆமா. படியில மாத்தி மாத்தி ஏறுறாங்க. ஆமா. மாத்தி மாத்தி ஏறி ரெண்டு பேருக்கு கால் அசந்து போயிடுது. கால் அசந்து போயிடுது. அப்ப பூசாரி மணி ஆட்டிடுவாரு. ஆமா. மணி ஆட்டி திருவூர் எடுத்து போட்டுருவாரு. ஆமா. அதுக்கப்புறம் தான் நீ பிறந்தியா? ஆமா. உன் பேர் என்னடி? என் பேர் தானே. இது அந்த கதையை கேளு. அந்த பேரத்தை சொல்றதுக்காண்டி மொத்தத்துல நீ முதல்ல அதை மூடு. அவங்க பார்த்து பயந்து போயிட போறாங்க. என்னடா பண்ணிய கொண்டாந்து இங்க வச்சிருக்காங்க. உனக்கு மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்க, இந்த ஊர்ல இருக்க நாட்டாம நீட்டாம எல்லாமே என் கையில இருக்கிறது. ஆமா. அதனால கடவுள் இப்படி வச்சிருக்காரு. அடிப்பாரு. சரி. ஆமா. இப்படின்னு தூக்கினா 1 லட்சம் ரூபா. இப்படின்னு மொத்தமா தூக்கிட்டேன்னு வச்சுக்க, இருக்கிற வயக்காடு ஊரா என் வயக்காடு. மானகட்டவனை எங்க போய் பாத்திருக்காங்க. நீ பார்த்த எனக்கு என்ன அப்படி வயிற்ற காமிக்கலாமா? சரிடி. அப்படி சொன்ன உடனே எங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? பொம்பளை பிள்ளை வரந்தா பழனியம்மான்னு வைப்பான், ஆம்பளை பிள்ளை வரந்தா பழனிக்குமார்னு வைப்போம்டாங்க. முருகன் பேரு இதுல பொம்பளை பிள்ளை பிறந்துட்டேன். பழனியம்மான்னு வச்சுட்டாங்க. வச்சவன் வந்துட்டு பெரிய மனுஷி ஆகிட்டேன். பழனியம்மா சண்டாளன் ஏன்டா வந்து எடுத்துட்டு போற 35 ரூபாய் பந்து தாண்டா இருக்கு. ஆமா அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அந்த வயசுக்கு வந்துட்டேன். உடனே இந்த தடி வயசுக்கு யார கேட்டுக்கிட்டு வந்த? வளர்ந்து வாச்சு அது பொத்துக்கிட்டு அது மாதிரி வந்துருச்சு. நான் என்ன பண்ண முடியும்? அதனால வந்தவன சொல்லிட்டாங்க, பிள்ளைக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, பிள்ளைக்கு 18 வயசு ஆயிடுச்சு, உடனே கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே எங்க தந்தை எங்களுடைய தாய் மாமனை போய் வளர்த்துக்கிட்டாங்க. ஐயோ வந்தவன உலக்க டம்முன்னு போட்டாங்க. உலக்கைய தூக்கி ஒண்ட குத்துனாங்க. போட்டுட்டாங்க. உலக்கைய தூக்கி இப்படி போட்டுட்டாங்க. தாய் மாமனை குச்சி கட்டணும்ல. ஆமா. வந்த நான் பார்த்தா எங்க அம்மாட்ட கேட்டேன், அம்மா அம்மா இந்த உலக்கையெல்லாம் எதுக்குமான்னு கேட்டேன். அடியே இது உனக்கு இந்த விஷயம் தெரியாத? இந்த உலக்க மாதிரியே நான் பல உலக்கையை நீ பார்க்க முடியுது. இந்த உலக்க மாதிரி வாழ்க்கையில பல உலக்கையை நீ சந்திக்கணும் அப்படின்னு உங்க அம்மா சொல்லிட்டாங்க. எத்தனை உலக்கைய பூரா உட்கார்ந்துருக்கணும். சரி பரவாயில்ல. அவங்க உலக்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும்ல, தெரியாமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்துட்டாரு எங்க தாய் மாமே. வந்தவன் புடின்னு தூக்குனார்ல, புடின்னு தட்டிய தூக்குனாரு. தட்டிய தூக்குனாரு அப்படி அடிச்சாரு கண்ணை. கண்ணடிச்சார் உன்னை பார்த்து. என்னைய பார்த்து அடிச்சிட்டாரு. நானும் சரி தாய் மாமனை இதுவரை நான் பார்த்தேன். அப்பவே கண்ணை அவிச்சிருக்காங்க. அப்படின்னு தூக்கிக்கிட்டு போய் பார்க்கிறேன். என்னத்த தூக்குன? இல்ல முகத்தை தூக்கிக்கிட்டு போய் தட்டி நீக்கிக்கிட்டு பார்க்கிறேன். பார்த்தோட தட்டி இருக்கு. என்னடி அது? மீச. அவர்க்கா? உடனே கட்டி கொடுத்தாங்க. சரி. உடனே அவர் நான் பார்த்துட்டேன். ஆத்தாடி ஆத்த நம்ம இந்த தட்டி மீச இருக்கும்போது இப்படி இருக்காரு, நம்மள நல்லா வச்சு காப்பாத்துவாருன்றேன். உன்னை பார்த்தோன்னே கெட்டியா போயிருப்பாரு. துருத்திய மூடு எங்களுக்கு தெரியாது. பார்த்தாருங்கிற தாய் மாமன் பொம்பளை ஆசை அத்து போயிருக்குமே. ஆத்தாடியாத்தான் பார்த்த உடனே எனக்கு பயமாயி போச்சு. சரி சரி நல்லபடியா கட்டி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு பார்க்கப்பட்டுட்டேன். அப்படியா? கடைசியில பார்த்தா போய் மானிட்டர் அம்மா வாங்கிட்டு வந்து அவர் வாட்டி போய் செவனேன்னு போய் படுத்துக்கிறேன் மனுஷன். சரி இவர்தான் சரிப்படலைன்னு சொல்லி ஊர் நாட்டாமைய கல்யாணம் பண்ணு. அவர் ஊரா ஓட்டு கட்டிட்டு ரொம்ப சரக்குல போய் போட்டு அவரும் போய் படுத்துட்டாரு. சரி இதுல சொல்லிட்டு பூசாரிட்ட போய் வாக்கப்பட்டு. ஆமா பூசாரி மணி ஆட்ட நல்லா வச்சுக்குவாரு. அங்கே இந்த ஆட்டம் போது நம்மகிட்ட நல்லா ஆட்டுவாருன்னு சொல்லிட்டு அவரை போய் கல்யாணம் பண்ணினேன். அவரு வருஷம் பூரா போற அர்ச்சனை பண்ணிட்டு அசதியில வந்து இப்ப வந்து படுத்துட்டாரு. சரி சொல்லிட்டு அப்படியே வாக்கப்பட்டாலும் வாக்கப்பட முடியும். கொத்தலாருக்கு போட்டு வாக்கப்படக்கூடாது. நான் சொல்றத கேளு. மூஞ்சிய விட இது ரொம்ப கேவலமா இருக்கு. நீ முகத்தை மூடுறது ஒண்ணுதான், அதை மூடுறது ஒண்ணுதான். கொத்தனாருக்கு மட்டும் வாக்கப்படக்கூடாது. வாய் வர பெத்த பூரா 4 இந்த தட்டி பெருசு பெருசா வச்சிருக்காங்க. என்னடி வச்சிருக்காங்க? மணியாஸ் கட்ட இந்த மூலையில 4 கட்ட இந்த மணியாஸ்ல மணியாஸ் அதுதான். அதுக்கு கொத்தனாருக்கு மணியாஸ் மண்டபல இருக்கு. ஆனா வீட்ல 20 லட்சம் ரூபாய் வீடு கட்டறாங்கல, பால் காய்ச்சறாங்கல இல்லையா? சண்டால வீங்க தான் நம்மள வச்சு பால் காய்ச்சறாங்க. அம்மா வளர்ற மாதிரி இருக்காங்க. அம்மா வளர்ற முதல்ல வளர்க்க மாட்டறமா? அம்மா 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 This is what the something. Oh
சின்ன கவுண்டர் படம் பாத்தியாடா? சின்ன கவுண்டர்ல நான் தான் கதாநாயகி தொப்புள்ள மம்பரத்தை விட்டா அம்மாவுக்கு இப்படி வணக்கம் போடல, நீ என்ன துணிமணியில எடுத்துட்டு வணக்கம் போடுற? அதனாலதான் பெரிய டவுஸ் பரவாயில்ல, உங்களை மண்டபம் கட்டி சொல்றேன். ஏண்டி பேச்சாய் குழந்தை எந்திரிச்சாந்த என்னடி நல்லா இருக்கீங்களாமா? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா, அப்பாவோட புது வரவு இப்பதானா? ஆஹா, முதல்ல புது முறையாக சேர்த்திருக்காரு அப்பா. அப்பா சொல்லிட்டு போனாரு. என்ன சொல்லிட்டு போனாரு? என்கிட்ட பால் குடிச்சிட்டு போறாரு. ஏய், பால் காய வச்சு குடிச்சிட்டு பத்தே போறாரு. இங்க உட்கார்ந்து இருக்கலாம் யார் தெரியுமா? யாரு? உன்னை எப்படி பெண்கள். அவரு இவங்கெல்லாம் பெண்களா? ஏன்? என்னோட தாய்க்குலங்கள். தாய்க்குலங்கள் உட்கார்ந்து இருக்கும்போது எப்படி பேசலாம்? சரி, உச்சரிச்சா பேசலாம். ஐயா, என்னோட பெற்றெடுத்த தாய்க்குலங்கள். தாய்க்குலங்களா தைக்குலங்களா? தாய்க்குலங்கள். அப்படி சொல்லி தெளிவா சொல்லு. அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போடுறே. வணக்கம். ஏய், அதோட அழகு எவ்வளவு அழகா வணக்கம் அம்மான்னு சொல்லலாம். இவனை பாடிக்கிட்டே பெற்று விட்டாங்களா? இல்லம்மா, அப்பா அம்மா நான் கரெக்டா சொல்றேன். வணக்கம் பலமுறை சொன்னேன், சபையில நின்றேன். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, கொசுக்கா. தெரியாம கேக்குறேன். சரி, செத்த நேரம் போட்டதுக்கு இந்த அடி அடிக்கிறீங்க. எப்படிமா அந்த பாவாடையெல்லாம் போட்டுருக்கீங்க? ஆமா, 35 ரூபா பழுவன் சண்டா உங்களுக்கு மரியாதை இருந்துச்சுன்னா இன்னைக்கு. சரி பரவாயில்ல, எல்லாரும் மாட்டாங்க, எங்கே போக வேண்டும்? ஏய், கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எங்க போகணும்? காட்டுக்கு போகணும். காட்டுக்கு எதுக்கு போகணும்? என்ன காவல் காக்குறது? என்னத்தனை? பறவைகளை வெற்றத்தனை. பறவைகளை விரட்டத்தனை. ஆமா. இப்ப தாண்டி புதுமையா நான் கேள்விப்படுற பறவைகளை விரட்டத்தனை. ஆமா, பறவைகள். என்னத்துக்காக காவலுக்கு போறோம்? நம்மளுடைய முருகன். இருடி, முருகன் கடவுள் இருக்காருல்ல. என்னத்துக்காக காவலுக்கு போறோம்? என்ன கிண்டல் பண்ணி தெரியா? இதுக்கு சரி வம்பளுக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்க நீ. யார் வம்பளுக்குறா? வம்பளுக்கிறதுக்காண்டி. நான் அப்பெல்லாம் செய்ய மாட்டேன். என்ன காவலுக்கு போறோம்? என்ன காவலுக்கு போறோம்னா? அப்பாவை பார்த்தேன்னு சொல்லல. அப்பாவை பார்த்தேன். அப்பா வந்து உனக்கு அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாங்க? தங்கச்சி வள்ளி வரும். சரி, நம்மளுடைய புள்ளி தோழிகள் வருவாங்க. புள்ளி, அப்ப நீ யாரு? நான் தான் புள்ளி, நான் தோழி. சரி, அவ தோழி, நான் புள்ளி. சரி, 2 பேரும் நாங்க வருவாங்க. அதனால அப்பா நீங்க தினக்காவல் காக்கணும். சரி, ஆண்கள் உழுது பெற வேண்டும், பருவமடைந்த பெண்கள் சென்று பாதுகாக்க வேண்டும். சரி, உண்மைதான். அதனால காவ காக்குறாங்களா இல்லையா? உங்க 2 பேரையும் காவல் காக்குறதுக்கு எங்க அப்பா அனுப்பி விட்டுருக்காரு. ஏய், பருவமடைந்த பெண்கள் சென்று பாதுகாக்கிறது சரிதான். எதை காவல் காக்க போகணும்? பயிர்களை காவல் காக்கணும். எந்த பயிரை? நெல் பயிரையா? ஆமா, திரைக்காவல். அப்படி சொல்லணும் தெளிவா. திரைக்காவல், கருந்திரை சிந்திரை. இப்ப நாங்க கூட இங்கிலீஷ்ல பேசுனா நீங்க மட்டும் தமிழ்ல பேசுறீங்களா? இல்ல இல்ல, நீ சண்டைக்கு தான் வர. நீங்க என்ன நீலாம் சிரிக்கிறியா? நீலாம் கேட்கிறியா? ஏடி ஏய், அம்பிகா யாரடி? ரொம்ப நாளா இருக்கிறாரா? முதல்ல எல்லாம் நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போகணும். படிச்சு புத்தகத்தை பார்த்த உடனே கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, மகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து திரைத்துறை செல்ல வேண்டும். திரைத்துறை சென்று திரைக்காவலுக்கு நாட்டிற்கு நாட்டு மக்களுக்கு நம் தந்த நம்பிக்கை பெருமிதம் தர வேண்டும். அதனால நீங்க 2 பேர் துணைக்கு வந்திருக்கீங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் துணையா? நல்லாத்தான் பேசுறீங்க. ஊடால ஒரு வார்த்தை வர்றீங்க. வேணாம். என்ன எப்படி நாடகம் ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்ல வீட்லயும் படிச்சிருக்கீங்களா? ஏன் இல்ல தெரியாம நான் இப்ப என்ன ஊடால விட்டேன்? இல்ல ஊடால வந்து நான் என்கிட்ட கிண்டல் பண்ணி வள்ளி அம்மாட்டு
அதுக்காக சரி குழப்பு கெடுத்து ஏன் என்ன கும்பிடுற வந்ததுமே வளர்க்க வைக்கணும் இருந்தாலும் இல்லம்மா சும்மா சும்மா கும்பிடக்கூடாது சரி அதனால எல்லாரும் பண்றா எங்க போகணும்னா திரைச்சொலுக்கு எப்படி போகணும் எப்படி போனோம் அப்படியே ஆடிக்கிட்டோம் ஆடி பாடி பாடி எந்த பாடி அலுப்பு இருக்காது எப்ப போகவே ஆடி சேராது விட்டா புத்த பறக்காது வாய மூளைய மாட்டியா அடுத்தவங்க என்ன பேசுறாங்க ஆளே அவசரம் இல்லை நீயே உன்னோட புகழ பரப்பிக்கிற பாரு போகமா போலே உன் பொன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா போலே உன்னதினி உம்மது கண்டேனம்மா கண்டே கண்டே மணி என் உயிரே உயிரே போலே உம்மதி உம்மது கண்டேனம்மா நேத்து ஒரு முக்கியமானதுங்க நேத்து வள்ளி இந்த இதே வள்ளி நான் நாடகத்தை போய் பார்த்தேன் எல்லா வீட்டுக்குள்ளேயும் நான் பார்த்தேன் இந்த அம்மாவை நான் வந்து 2 நாள் தான் நிறுத்திச்சிருக்கேன் அவங்க ஊர்ல மட்டும் இதுக்கு நாடகத்துக்கு மட்டும் வாங்கி இந்த அம்மா ஆடலாமா இந்த ஊர்ல நான் ஆட மாட்டேன்னு வேணுக்குள்ள வந்து சொல்லிட்டு வருது வள்ளி இங்க ஆடணுமா வேணாமா மக்கள் தீர்ப்பு மகரிசி தீர்ப்பு என்ன பெற்ற ஆத்த கொள்ளுதா ஆடு 10,000 ஓவா கேக்குறீங்க ஏய் ஏய் இந்த பக்கம் ஏய் இங்க வாடி ஒண்ணுட்ட வள்ளி பாட மாட்டேன்னு சொன்னாங்களா வேணுக்குள்ள சொல்லிச்சா இல்லையா நம்ம வேணுக்குள்ள சொன்னா வேணுக்குள்ள வச்சு கேட்க வேண்டியது இங்க என்ன பேசுற கேட்கணும் 4 ஏய் இங்க பாரு வள்ளி பாட மாட்டேன்னு சொல்லுச்சா ஆறு மணிக்கு சொல்லிச்சு எப்ப சொல்லுச்சு வேணுக்குள்ள போட்டல் வச்சுக்கிற பந்து கூட்டத்துல போய் விழுந்துடும் ஆனா அவளால தேவலாம் போல அண்ணா நீ ஏத்தி விடுற பாரு ஒரே கேட்டா வள்ளி ஆட மாட்டேன்னு சொன்னா நம்ம வள்ளியை கேட்கலாம் ஏன் வள்ளியம்மா ஆமா இங்க பாருங்க அவ சொன்ன இங்க வா இப்ப வந்து வள்ளி ஆடணும் சங்கரதார சுவாமி எந்த பெரிதில எத்தனாவது பக்கத்துல எழுதி வச்சிருக்காரு 24வது பக்கத்துல எழுதி வச்சிருக்காரு எல்லாத்தையும் பேசாம என்கிட்ட பேசக்கூடாது நான் என்ன சொல்றேன்னா ராஜ நடிகைங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு என்ன சரி சொல்லுங்க ராஜ நடிகர் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சரி துணைராஜ நடிகர்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் அர்த்தங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது கலை குடும்பத்துல இருந்து வந்த நீங்க தானே இருங்கம்மா இது வாஸ்தவமான பேச்சு இருங்கம்மா இரு நீ நிப்பாட்டு உன் தங்கதி அப்ப நான் வச்சுக்கிறேன் இப்ப வள்ளி வந்து ஆடணும் அப்படின்னு எந்த பிரிதியில எத்தனாவது பக்கத்துல தங்கதான் ஏன் சிவபெருமான பார்வதி ஆடலையா நடன ஆடலையா ஏன் இந்த கலைமகள் நடன ஆடலையா எங்க நடராஜ நிலையில ஆடலையா எங்க? இங்க பக்கம் நீங்க பூரா நாடகம் பார்க்கறாங்க எத்தனை புராணங்களை பேசுங்க சிவபெருமான பார்வதியை
காவல் கொன்ற இடத்துல சிவபெருமானுடைய சிவன் ராத்திரிக்கு என் நரன ஆடலையா சொல்லுங்க ஆடலாம் இல்லையாங்க? அப்ப இதே மாதிரியா முருகப்பெருமானு சங்கர் சுவாமி கதப்படி உங்களை நாங்க வலியுறுத்தி ஆட சொல்லல. நாங்க எங்க ரசிகர் உங்களுக்காண்டி சிவபெருமான பார்வதி உத்தரதாண்டம் ஆடுறது எங்க ஆனாங்க, எந்த இடத்துல ஆனா எதுக்காக நான் கேட்டேன்னு வச்சுக்கேன், நீ உள்ளார போயிடும். எல்லாத்தையும் பேசி நிப்பாட்டு. அந்த அளவுக்கு தெரிஞ்சாச்சு நான் கோமடி வேஷம் போடுறேன். ஏத்திக்கு போடியா பேசாம நான் வரதே கிடையாது. சந்திரன் மனப்பாரு சரியா? அடுத்து இப்ப நீ நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன்னா, வள்ளியா நீங்களா ஒரு கதை ஏற்படுத்தினாக்க அதுக்கு நாங்க பொறுப்பா? ஆட தெரியாத வள்ளியா தான் என்னையா பண்ணுவாங்க? ஆட தெரியாதவங்க வந்தா என்ன பண்ணுவாங்க? ஆட தெரியாத வந்தாங்கன்னா 1500 ரூபாய் தான் கொடுப்போம். எதுக்கு சம்பளம்? 1500 ரூபா வாங்குறது எங்க மன்னார் உள்ளது வரமா பேக்க தூக்கிக்கிட்டு நீங்க மட்டும் 12000 ரூபாய் ஓவா கேக்குறீங்க. நீங்க ஆட மாட்டீங்க. அதான் கேக்குறேன். இந்த சட்டம் சவுடாலாம் இங்க போட எங்கிட்ட போடக்கூடாது. அதெல்லாம் ஆடிக்கே ஆகணும். மன்னார்குடி இதெல்லாம் மேலூரோட வச்சுக்கணும். சரியா? தீபலி ஜோலி இளந்தங்களே தெரியல. அதனால இப்ப நீ என்ன கேட்ட? ஆடணும். ஒரே விரட்டு ஆடணும். வள்ளி பாட்டு படிச்சு ஆடணும். இப்ப சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் ருத்ரதாண்டம் ஆடினாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, ஒரு விஷயம் அதுதான் ரொம்ப விவரமா இருந்தது. அதுக்கு நீங்க என்ன சொல்லி ஒரு ருத்ரதாண்டம்னு சொன்னது நீங்க இப்ப 2 பேரும் எந்த இடத்துல எதுக்காக ஆனாங்கிற விளக்கத்தை நீ சொன்னீங்கன்னா நான் ஆடுறது மாதிரி அது தெரிஞ்சாதான் அதுக்கு நான் கோமாளி வேஷம் போடுறேன். எனக்கு காலையில 2 உளுந்த வடையும் டீயும் வாங்கி கொடுப்பாங்க. நான் அப்படித்தான் சொல்லுவேன். அது கூட உனக்கு கிடைக்காது. வாங்கி கொடுக்க மாட்டேன். வழியே வண்டி நிப்பாட்டி உன்னை ஏத்தி விட்டுருவேன் மேலூர் வண்டி. அதனால என் தம்பி நிக்கிறான் பாரு குண்டவனே. எழுதுறவன் படிச்சவன் பாட்டை கெடுத்தா அப்படிங்கிற மாதிரி எந்த ரொம்ப ரொம்ப பேர் தான் பண்றாங்க. வள்ளி ஆடமா இங்க கரகாட்டத்துக்கு நான் வந்திருக்கேன், இல்ல டப்பா ஊத்த ஆட வந்திருக்கேனா? ஏன்னா நீங்க எல்லாம் ஏற்படுத்திய இந்த பழக்கத்தை என்ன பண்றது? ஊர்ல எங்க பாம்பதிங்கிற ஊருக்கு போனா நடந்துருந்தோம் நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி பாடணும். முறைப்படி போகணும், முறை தவறி போகணுமா? உள்ளதாடி கேட்கிறேன். முறை தவறி போகணுமா, முறைப்படி போகணும்? முறைப்படி போகணும். முறைப்படி போறேன். ஏன்னா இந்த மண்ணு எப்பேற்பட்ட மண்ணு, எப்பேற்பட்ட பகுதி. திண்டுக்கல் திண்டுக்கல் ஊர் எத்தனை
15 கிலோமீட்டரா? எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் யார் தெரியுமா? இந்த திண்டுக்கல் மண்ணிலே பிறந்த கொடி கட்டி பிறந்த ராஜநடிகர், பேரை சொல்றதுக்கு எனக்கு அருகதை கிடையாது. ராஜநடிகர் டி என் நாகராஜன் அவர்களுடைய குருநாதர். யார சொல்லுங்க. சரியா? அப்படி இருக்கும் பொழுது இந்த மண்ணில் பிறந்து இந்த எங்க மண்ணில் வந்து எங்களுக்கு பாடத்தை கற்பித்து கொடுத்துட்டு சென்றவர் நாகராஜன் அவர்கள். திண்டுக்கல் மண்ணில் பிறந்தவர். அப்பா தெரியும் நினைக்கிறேன். அதனால இது மட்டும் இல்ல, முதலாக எனக்கு நாகராஜனுக்கு பாடம் எழுதி கொடுத்து என்னை அரங்கேற்றம் பண்ணியது என்னுடைய குருநாதர் அன்பு மாமா டி என் நாகராஜன் அவர்கள் தான். ஏன்னா அவர் மறைந்தாலும் கூட அவர் வச்சு விட்ட அந்த அடிதாரத்தினால இன்னைக்கு போற இடத்துல எல்லாம் அளவு நன்றி. அதனால துரோகம் இல்லாம என்ன சொல்லியிருக்காரு ஆட சொல்லுங்க. Bye.
நினைச்சா வள்ளி ஆட வச்சு புடுவேன். நான் நினைச்சா கூட்டத்துல தூங்க வச்சு புடுவேன் வள்ளி. டேய், நீ நினைச்சா இல்ல, வள்ளி நினைச்சாதான் ஆடலாம். வள்ளி நினைக்கலன்னா ஆடாது, அது உள்ள போயிடும். சரியா? அங்க ஒரு நாள் இனிமே கட்டையை போட்டுக்கிட்டு பிணைஞ்சுக்கிட்டு இருக்காது. உன்னை மிருந்தகத்தை அடிக்க சொன்னேன், உன்னை இதுவும் அடிக்க சொல்லல. என்ன மோர குடிக்க தயிர குடிக்க சடியை முடிச்சு வச்சு உலகத்துல காலமே காரியங்கள் சொல்வார்கள். ஆமா. தலைவெல்லாம் கொட்ட கொட்டாம வந்து கொண்டு போகவே என்ன காரணம்? ஆனா ஏய், நீ எப்படி வரக்கா போக? ஏன்னா மழை அடிச்சு ஊத்துனப்பே இந்த பறவையெல்லாம் போகல. இப்ப நின்னுட்டு போகுமா? பறவை போகுதா போல கொசு தொல்லை தாங்க முடியும். இருடி போகுமா? இதெல்லாம் என்ன பறவை நீ சொல்றீ? இதெல்லாம் ஞான பறவை. ஆமா, ஞான பறவை ஒண்ணுமே போக மாட்டேங்குது. ஆமா. ஏன் போகலன்னா? ஏன் போகல? அதுதான் பறவைகள் போகல காரணம் அப்படின்னா. ஆமா, உங்களை நாங்க கூப்பிடும் போது நீங்க பூஜையில பூஜை பண்ணிட்டு இருந்தீங்க. உண்மைதான். அதனால பூஜையை பாக்கலே விட்டுட்டு வந்தாச்சு. மறுபடியும் பூஜையை நீங்க ஆரம்பிக்க வேண்டும். பெண்குலத்துக்கு இழிவாடி. சீ, நம்ம வாயை. ஆமா, யாரு கூட இருந்தாலும் கத்தை எந்த கூட இருந்தாலும் கத்தது கூட இருக்கக்கூடாது. யாருடைய கடல் இருந்தாலும் மாறியர் கடலுக்கலாமா இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒன்றாக சென்று பகைமைந்து நின்று மனதிலே குளக்கடல் குரல் நினைத்து வணங்குமா? எப்படி? கண்ணனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, 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 ஆலலம் சோ, ஆலலம் சோ, ஆலலம் சோ. போயிட்டு வரவா? போயிட்டு வராத செத்து போயிடும். போயிட்டு வராங்க. போயிட்டு வாடி செல்லவுட்டி நைட் வந்துரு. இது என்னதுங்க? ஏய் நாளைக்கு வந்துரு, நாளைக்கு வந்தா. போயிட்டு வரவா? அக்கடா விடாதே போகடி. ஆகா. அவன் செவிலே